அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆனுடைய தூதராக, உலக மக்களுக்குரிய தூதராக தெரிவு செய்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவர்தான் இறை தூதர் என்பதற்கு ஏதாவது ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறானா என்பதை நாங்கள் புரிய வேண்டும் தானே. அப்போ அதை அல்லாஹு தாலா சொல்கிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த முஹம்மது தான் அல்லாஹுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்தின் 144வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறார். இது போல முஹம்மது என்ற சொல் குர்ஆனில் வந்திருப்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள். அப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான், நான் கொடுத்து அனுப்பின இந்த வேதத்தை கொண்டு வந்தவர் முகமது நபி தான். வேறொருத்தருக்கு நான் இந்த வேதத்தை இறக்கல. யாராவது ஒரு இந்த குர்ஆனும் எனக்கு அல்லாஹ்வினால் தரப்பட்டது என்று சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய ஒரு அத்தாட்சியை அல்லாஹ் அமைத்திருக்கிறான்னு பாருங்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், நான் முகமது நபியை தான் அனுப்பியிருக்கிறேன், அவர்தான் முகமது நபி தான் அல்லாஹுடைய தூதர் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களா, மலக்காக இருந்து இந்த இறை தூதராக நியமிக்கப்பட்டார்களா, அல்லது மனிதராக இருந்து அவர் இறை தூதராக அனுப்பப்பட்டாரா என்பது முக்கியமான ஒரு கேள்விதானே. என்றால் அன்றைக்கு நிராகரிப்பாளர்கள் இந்த கேள்வியை எழுப்பினார்கள். இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், குல் நபி, நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி, எனது இரட்சகனாகிய அல்லாஹ் மிக தூய்மையானவன், ஹல் குந்து இல்லா பஷரன் ரசூலா, நான் மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு இறை தூதர், அதை தவிர வேறு ஒன்றுமே என்னிடத்தில் இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள். எப்படி? நான் மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு இறை தூதரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வமா மனஅன் நாஸ அய்யுமினு இஸ் ஜாஅஹுமுல் ஹுதா, மனிதர்களிடம் நேர்வழி வந்தபோது ஒரு மனிதரையா அல்லாஹ் அனுப்பி வைத்தான் என்று அவர்கள் கூறுவதை தவிர வேறு எதையும் அவர்கள் நம்பிக்கை கொள்வதை விட்டும் தடுக்கவில்லை என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். அவங்க என்ன கேட்டாங்க? காலு அல்லாஹு பஷரன் ரசூலா, ஒரு மனிதரையா அல்லாஹு தாலா இறை தூதராக அனுப்பி வைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கடா, குர்ஆனை கொண்டு வந்தவர் ஒரு மனிதராக இருக்கக்கூடாது, குர்ஆனை கொண்டு வந்தவர் எங்களோடு வாழ்ந்த ஒரு மனிதராக இருக்கக்கூடாது, அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால வாழ்ந்தவர், அவருடைய குடும்பம் தெரியும், அவருடைய வாழ்க்கை தெரியும், அவருடைய முறை தெரியும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதரையா எங்களுக்கு அல்லாஹ் இறை தூதராக அனுப்பி வைக்கணும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதனால் அவங்க ரசூலா கொண்டு வந்த இந்த குர்ஆனை செய்தியை அவங்க மறுக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நபியே குல், நீங்கள் சொல்லுங்கள், லவ் கான ஃபில் அர்லி மலாயிகா யம்ஷூன முத்மஇன்னீன, இந்த பூமியிலே மலக்குகள் நிம்மதியாக அமைதியாக நடமாடக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தால், இந்த பூமியில் இப்போ மனிதர்கள் தானே வாழ்கிறாங்க, சரி, இந்த பூமியில மலக்குகள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்களாக இருந்தால், நஸல்னா அலைஹிம் மினஸ் ஸமாஇ மலக்கன் ரசூலா, அப்போதான் நாங்கள் ஒரு மலக்க இறை தூதராக அனுப்புவோம். மலக்கு தான் இறை தூதராக வரணும், மனிதர்களுக்கு மனிதர் தான் இறை தூதராக வர வேண்டும். இப்போ இந்த பூமியில மலக்குகள் இல்லை, இந்த பூமியில மலக்குகள் நடமாடக்கூடியவர்களாக இல்லை, இந்த பூமியிலே அதாவது வாழக்கூடியவர்களாக இல்லை. இப்போ மலக்குகள் வாழ இல்லை என்கிற போது இந்த மனிதர்களுக்கு மலக்கை தூதராக அனுப்ப முடியாது. மனிதர்களோடு வாழ்ந்து மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மனிதர்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொண்டு அதற்கேற்ற தீர்வு சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதர் தான் தூதராக வர வேண்டும். மனிதனோடு தொடர்பில்லாத உணர்வு இல்லாத ஒருவர் எப்படி தூதராக அனுப்ப முடியும்? அனுப்ப முடியாது. அப்போ அதெல்லாம் தான் அல்லாஹு தாலா இறை தூதராக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பி வைத்தான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே 17வது அத்தியாயத்தின் 93வது வசனத்தில் சொல்கிறான். அப்போ இறை தூதராக வந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியை தவிர வேறு ஒருவர் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.